இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு டோட்டல் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிற ஒரே ஸ்ட்ராட்டஜி இது மட்டும்தான். நீங்கள் என்ன இண்டிகேட்டர் என்ன பண்ணாலும் சரி இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே எக்ஸ்பிரி அன்னைக்கு அதை நோக்கி தான் மார்க்கெட் பயணிக்குது. அதை நோக்கி தான் எக்ஸ்பிரியோட செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு லைவாக ஒரு விஷயத்தை காட்டுறேன் எந்த அளவுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஆக்சுவலாக யூஎஸ் ஈரானோட வார்னால இன்றைக்கி வந்து 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிருக்கு. இந்த பக்கம் இருக்கிற நிஃப்டியோட ஷார்ட்டு இப்போ பாருங்கள். நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டுறேன். நிஃப்டி ஓப்பன் ஆகி மேலே போய் இப்போ கீழே இறங்கியிருக்கு. இப்போ மார்க்கெட்டில் ஒன்றா நடக்கும், இப்படி போகணும் ஆர்எல்ஸ் இப்படி போகணும். கரெக்டாக மார்க்கெட்டில் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ரெண்டு தான் நடக்க போகுது. இப்போது இந்த ஒரு ஹை இருக்குல்ல, இங்கே எவ்வளோ ஹை இருக்குது இங்கே பாருங்க. இங்கே நான் வைக்கிறேன் 878 ருபீஸ், 24,878 ருபீஸ். அப்போது இதுக்கு கீழே இருக்கிறது தான் ஐடிஎம். இதுக்கு கீழே இருக்கிற கால் எல்லாமே ஐடிஎம். இதுக்கு மேலே இருக்க புட்டெல்லாம் ஐடிஎம். இதுக்கு மேலே இருக்க புட்டை வந்து ஐடிஎம், இதுக்கு கீழே இருக்க கால் ஐடிஎம். அப்போ நான் வந்து 24,800 காலை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டால் 78 ரூபாய் இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ வருது. நான் என்ன பண்ணுறேன், 24,800 காலை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் 78 ரூபாவை நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போது எங்கே எடுத்திருக்கேன், இப்போ இது ஒரு லோ வச்சுருக்கு. எவ்வளோ லோ வச்சுருக்கு? 24,812. இப்போ பாருங்கள், 24,812. அப்போ இதுக்கு மேலே இருக்கிற கால் எல்லாமே புட்டு எல்லாமே ஐடிஎம். அப்போ நான் வந்து 900 புட்டு 24,900 மைனஸ் 24,812. ஏன்னா நம்ம காலுக்கு ஹை வேல்யூ எடுத்திருக்கோம், புட்டுக்கு லோ வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ஐடிஎம்மில் இந்த லோ வேல்யூவை லெஸ் பண்ணுறேன், இந்த ஹையில் காலை லெஸ் பண்ணுறேன். காலை ப்ளஸ் பண்ணியிருக்கேன், புட்டை மைனஸ் பண்ணியிருக்கேன். குழப்பிக்காதீங்க, இன்னொரு வாட்டி வேணால் ப்ரிவென்ட் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் மைனஸ் பண்ணுறேன், 88 ரூபாய் கிடைக்கிது. அப்போது இந்த இடத்துல 25,900 புட்டை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 88 ருபீஸ் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது காலோட ப்ரைஸு 78 ருபீஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போகணும். இன்கேஸ் புட்டோட ப்ரைஸு 88க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே வரணும். இப்போது நம்மளுக்கு இங்கே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்ம இப்போது இப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம். புட்டுக்கு 88 ரூபா பையிங் ப்ரைஸு, காலுக்கு 88 ருபீஸ் பையிங், 78 ருபீஸ் பையிங் ப்ரைஸுன்னு போட்டுட்டோம். இப்போது மார்க்கெட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது? இப்படி தானே ஒர்க் ஆகுது. கீழே இறங்கிச்சுன்னா இப்படி ஒர்க் ஆகுதா? கரெக்டு தானே? அப்போது பாருங்கள், அப்போது இதை வந்து இவன் இப்படி பிரேக் பண்ணால் அடுத்து எங்கே போகணும்? ஹை 119 ரூபா போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஹையாக 119 டார்கெட்டாக வச்சுக்கலாம். இருங்க, ரவுண்டாக வந்து 19 ருபீஸ் நான் போட்டுறேன். 119 ருபீஸ். 78 பிரேக் பண்ணால் அடுத்து சிங்க ஹைக்கு போகணும், இல்லைனா ஓப்பனுக்கு போகணும். ப்ரீவியஸ் டே ஹை அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. மார்க்கெட் இப்போது நான் எதுக்காக இதை டார்கெட்டாக வச்சேன்னா, இப்போது மார்க்கெட் இப்படி தானே ஒர்க் ஆகுது. அப்போது இது கீழே வந்துச்சுன்னா அடுத்து இந்த லோவை நோக்கி தான் வரும். இந்த லோவை உடச்சிருந்தா மார்க்கெட் மறுபடியும் இப்படி போக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை லோ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அப்போ நான் இதுக்கு வந்து 78 பை பண்ணால் நான் 19 டார்கெட்டாக வச்சுக்குவேன். இதை 88 இதை பிரேக் 88க்கு வந்துட்டு மறுபடியும் பிரேக் பண்ணிச்சுன்னா நான் 88 எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக இருக்க ஸ்விங் ஹையை நான் டார்கெட்டாக வச்சுக்குவேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட் டு காஸ்ட் தான். நம்ம இந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ டைம் வேல்யூ வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்லாம் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் கிடையாது. காஸ்ட் டு காஸ்ட், வாங்கின விலைக்கு ஸ்டாப் லாஸை நீங்கள் போட்டுடணும். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 78க்கு நம்ம பை பண்ணியாச்சு. இப்போ காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். இப்போ பாருங்கள், 78க்கு பை பண்ணியாச்சு. அடுத்து நம்மளுக்கு டார்கெட் எங்கே போகணும்? 19 ருபீஸ்க்கு போகணும்.
போகல, போகாமல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இவனுங்க இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க, அதே 11 மணிக்கு 88க்கு இங்கே பையாக இருக்குது. ஸோ இங்கே 11 மணி, இங்கே என்ன டைமு 11 மணி. நீங்கள் இங்கே 11 மணிக்கு 103 ரூபா, அதாவது 78 ரூபாய்க்கு வாங்கின கால் 103 ரூபாயில் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 22 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே டைமில் உங்களுக்கு இங்கே 88 மட்டும் இவன் உடச்சிருந்தானா இவன் 19 போய் டச் பண்ணியிருப்பான். ஸோ இவனால் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை தொட முடியலன்னா கால் வீக்காக இருக்கான்னு தானே அர்த்தம். அப்போது புட்டு இங்கேருந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா இங்கே 22 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் இங்கே புதுசாக பொசிஷன் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு லாபம்தான். இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல இங்கே சப்போர்ட் எடுக்குதே, புட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். எனக்கு அது அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ இதுவாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கலான்னா, வாங்கின விலைக்கு காஸ்ட் டு காஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா 78க்கு வாங்கியிருப்பீங்க, 78க்கு நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இங்கே நோ லாஸ் நோ கெயின். இந்த என்ட்ரியில் 88க்கு வாங்கியிருக்கீங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஸ்விங்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து ஹையாக டார்கெட்டாக வச்சுக்கலான்னா 131 ரூபா வந்து நான் 130 ரூபா போட்டுக்கிறேன், ஒரு ரவுண்டு ஃபிகராக இருக்கட்டும்னு பாருங்கள். டார்கெட் டச் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, இங்கேருந்து 42 பாயிண்ட்ஸ். ஸோ இவன் இந்த 88 உடைக்காமல் ரிஜெக்ஷன் இங்கே வைக்கிறான். எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு வைக்கிறான். அப்போ 11 மணிக்கு இங்கே எவ்வளோ இருக்கா, 90 ரூபாயில் இருக்கா. ஆல்மோஸ்ட் நீங்கள் இங்கே 22 பாயிண்ட்டு லாபத்தில் தான் இருக்கீங்க இவன் இங்கே ரிஜெக்ஷன் வைக்கும்போது. அப்போ நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக இந்த இடத்துல இந்த 22 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டு இங்கே நீங்கள் ரிவர்ஸில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 + 20 60 பாயிண்ட் சாலிடாக கிடச்சிருக்கும். இதுதான் இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இதை நோக்கி தான் எக்ஸ்பிரி நடக்குது. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் 100% ஒர்க் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். இவ்வளோ பெரிய கேப் டவுனில் இவ்வளோ 500 பாயிண்ட்ஸ் மைனஸில் ஓப்பன் ஆன மார்க்கெட்லேயும் இன்ட்ரின்சிக் வேல்யூ நோக்கி தான் நடக்கும். ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்றது ப்ரீவியஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு லைவாக ப்ரூஃபும் காமிச்சிட்டேன் ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்னு. இதுக்கு மேலே நீங்கள் தான் இந்த வீடியோவை 1க்கு 2 தடவை பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்டில் போடுங்க. பாய் பாய்.